எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி. மாளிகையும் ஒன்னால் வடப்பொழியும் தங்கத்தாளை மன்னாரி மன்னனாக விளங்கும் தேசம் போற்றும் ஒரு மன்னனாக ஆண்டு வருகிற நேரம் எல்லா செல்வ நிலங்கள் இருந்த போதிலும் ஒரே ஒரு செல்வமானது இருக்கிறது. அது மெயினான செல்வம். எத்தனை செல்வங்கள் இருந்த போதிலும் பிள்ளை இல்லாத செல்வம் பெரும் குறையாக இருக்கிறது. ஆமா, மதுரை இல்லாத காரணத்தினாலே நம்முடைய பெண்குடியார் மனதை நினைக்கிறார். எப்படி நினைக்கிறார்? கணவருடைய முகம் பார்த்து தேவி முத்து போல கண்ணீரை ஒரு பாவம் செய்யலையே. அது கிடையாது. இன்னொருத்தருக்கு கிடைக்கின்ற புகழை தட்டி பிடித்தது அதுவும் இல்லை. இந்த இறைவனுடைய அருளாலே நீதியோடும் நேர்மையோடும் இந்த கண்ணுக்கு தான் பாலிடாமல் கறந்து தான் உண்டாமா. கண்ணுக்கு பாலிடாமல் கறந்து உண்டாமா. கறந்து பாவி நான் உண்டது கிடையாது. கண்டு அந்த இறைவனுடைய அருளாலை
மதுரையில் வாசலுக்கு மறையூர் வருவார்களா சுவாமி மலடி நல்ல மலடி என்று மலடி மலடி என்று வாழவெல்லாம் பேசினார். இருபது பிறந்திருக்குப்பா. ஒரு ஆணு பெண்ணு அங்கே ஒரு ஆணு பெண்ணு ஆமா இறுதி மலடி என்று ஏளனமாக பேசினார். மலடி 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 என்று இந்த மையகம் எல்லாம் பேசுகிறார்கள். ஏழமா பேசி கொண்டிருக்கிறார்களே நம்மள. நான் வராங்க பத்தினா எம்மா வருகின்ற நேரம் வேற மாதிரி வந்தா அவன் நேடி போகக்கூடாது இப்போ. 12 ஆண்டு ஆகிவிட்டது. சரி குழந்தை இல்ல ஒரு வருடம் 2 வருடம் போனாலே ஏளனமா பேசுவார். நான் அப்படி பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர்கள் வருவாருண்டோ? வருவார்கள் கிடையாது, போவார்கள் கிடையாது. எதுக்கு வரணும்? மதுரை இல்லாத வாசலுக்கு மறை முடிவோர்கள் வரமாட்டாங்க. இல்லையா? முத்துப்போல் கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோர வைத்து நானும் அழகு பழகிறேன். கண்ணீர் தான் வடிவிலே தவிர பகலமோல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோறையிட்டு அழுது புலம்புகிறார். ஆறாவது நேரம் பண்ணுகிறார். கணவன் மனைவி ஒரு இடத்திலே உடைந்தார். நெஞ்சு உணர்ந்து நெஞ்சுடன் நான் உணர்ந்து மன்னா என் ஜனவா மன்னவா எனக்கும் வாய்க்கின்றான். மாலையிட்ட 40 நமக்கு 30 வயது வரும். 30 வயது வரும் மாலையிலே 40 வயது வரும். நாடாள் மதுரையிலே நீ ஒன்றுக்குத்தான் மஞ்ச வேண்டாம் மஞ்ச
எனக்கு என்ன வேணும் தெரியுமா? சுத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், மண் வேண்டாம், வழி வேண்டாம். பொருள் வேண்டாம், பொருள் வேண்டாம். இந்த பெண்ணு வேண்டாம், இந்த பொருள் வேண்டாம். அந்த பொருள் வேண்டாம். அது பத்தால அதனால அவதி நிறைய வருது. ஆர்டர் போட்டா வந்துடும். 150 வருது, 200 வருது, அதையும் தாண்டி போகுது. 25 வருதுண்ணே. இப்போ போட்டான் 50, 1, 1, 2 வகை செலவு. 2 நாள் வாங்கி கொண்டாங்க. அந்த இறைவனுடைய அருளாலே ஆர்டர் போட்டா ஒரு 2 நாள் 75. அந்த செல்லரை லோன்லாம் தெரியல. ஒரு ஆப் வச்சிருக்காங்க. சரி, அப்ப இது பூரா கவரிங்களா? ஆமா, அது கம்மல் ஃப்ரீ. கண்ணுக்கு கலையா இருக்குல்ல, நெக்லஸ் வாங்கினா கம்மல் ஃப்ரீ. உங்களுக்கு என்றைக்குமே கவரிங் தான் நீடிக்கணும். ஆமா, தொலைஞ்சாலும் பரவாயில்ல. இறைவனுடைய அருளாலே நாங்கள் மட்டும் அப்படிமா ராஜமன்னன் குழந்தை வரம் வேறும் குழந்தை வரம் வேறும் ஈசனிடம் கேட்கவே குழந்தை வரம் எல்லாரும் 12 ஆண்டு தவமர்கள் இருக்கிறார். சரி, நீ வெறும் 48 நாள்ல என்னை அடைந்திருக்கிறார். உன் தவம் எப்படி இருந்திருக்கப்பா? உன்னுடைய தவம் இலங்கை ஆண்ட ராவணேஸ்வரனுக்கு மேல இருக்கு. ஏப்பா அவன் தன் காலை குதிக்கால் நரம்பெடுத்து வீணை வாக்கி இறைவனை மகிழ்ச்சி வச்சுட்டான். ஆனால் இறைவனுடைய அருளாலை இந்த அம்புலிமாராஜ மன்னன் ராஜா நினைச்சிருக்கான். ஒரே ஒரு மன்னன் 48 நாள் ஒரு மண்டலமாக நவம் இருக்கு. சரி, அந்த இறைவனை கண்டு பார்த்து இறைவனுடைய இடத்திலே குழந்தை வரம் வாங்கினான். எப்படி வாங்கலாமா? உனக்கு குழந்தை வரம் நான் தர வேண்டுமானால் என்ன செய்யணும்? காவிரி நதியிலே நீராடி நீராடி அழகாக சேர்த்து மணல் எடுத்து. சேர்த்து மண்ணு, களிமண். ஆற்றாங்கரை வரமா இருக்கும். களிமண் சொல்லுவாங்க. அந்த மணலிலே அழகாக 108 படிகளாக வைத்து அந்த 108 படிகளை வைத்து அதில் அழகாக ஒரு குடமாலை நட்டி ஆண்டவன் சிவனாருடைய அருளாலே அருளாலே நீ அழகாக மீண்டும் நீ ஒரு மண்டலம் தவமிருந்தையானால் ஆனால் உனக்கு குழந்தை வரம் தாரேன். கண்டிப்பாக தருகிறேன். குழந்தை பேர் மேலே ஆசை கொண்டார் அல்லவா? ஆசைப்பட்டான். பிள்ளை இல்லாத வாசலுக்கு இப்பேற்பட்ட குழந்தை 21 வேறு ஒன்றை 8 மன்னராஜா விளக்க வேண்டும். எப்படி விளங்குகிறாள்? எப்படியா அந்த அம்பலிமா ராஜா